வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. அவங்க அம்மா வந்து எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிட வேற வழி இல்லாமல் மீனா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கிட்ட நைஃபை காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ செந்தில் உள்ளர வர்றவர் இங்கே தான் இருக்காளா அப்படின்னு பார்த்துட்டு பேக்கை வச்சுட்டு என்ன கதவுல கை வச்சவனையே திறக்குது அப்படின்னு கேட்க, ஐயையோ லாக் பண்ண மறந்து போயிட்டாங்க அப்படின்னு மீனா ஏதோ பேய் அடிச்ச மாதிரி சொல்றாங்க. என்ன மீனா, நீ சேஃப்டி முக்கியம் இல்ல அப்படின்னு செந்தில் கேட்டுட்டு இருக்க. அவரு ஏதோ பேய பாக்குற மாதிரியே பார்த்து பயந்து போய் உட்கார்ந்துருக்காங்க மீனா. அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு அப்படிங்கிற செந்தில் இங்க இருந்த கிச்சனை இப்படி அப்படின்னு எட்டி பாக்குறாரு. என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னு மீனா கேட்க, இல்ல அத்தையும் மாமாவும் எங்கங்கிறாரு அவரு. அவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்கன்னு மீனா சொல்ல, ஏய் நான் வர்ற வரைக்கும் இருக்க சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு செந்தில் கேட்க, சொன்னேங்க வீட்டுக்கு யாரோ தெரிஞ்சவங்க வர்றாங்களா, கிளம்பிட்டாங்கங்கிறாங்க மீனா. அப்படின்னு தலையாட்டுறவரு, சரி இப்போ எதுக்கு தக்காளி வெட்டிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. சட்னி அரைக்கதான், இன்னைக்கு டின்னருக்கு தோசையும் தக்காளி சட்னியும் ஓகே தானேன்னு மீனா கொஞ்சம் ஆர்வமா கேட்க, ஆ ஓகே ஓகே டபுள் ஓகே நல்லா இருக்குங்கிறாரு செந்தில். வீட்டில் நைட்டில் சோறு சாப்பிடுவீங்களே அதான் கேட்டேங்கிறாங்க மீனா. நைட்டில் சோறு சாப்பிடக்கூடாது மீனா, அரிசி ஃபுல்லாக கார்ப்ஸ் அப்படின்னு செந்தில் சொல்ல, ஐயோ ஐயாவுக்கு புதுசா ஞானம்லாம் வந்திருக்கோ அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க மீனா. தோசையில கூட தான் அரிசி மாவு சேர்க்கிறாங்க அப்படின்னு மீனா சொல்ல, பாதியா சேர்ப்பாங்க தான், ஆனா அதுல உளுந்தும் சேர்ப்பாங்கல்ல, அது புரோட்டீன் தான், அதனால அதை சாப்பிடலாம் அப்படின்னு செந்தில் சொல்ல, அடடாடாடா என்ன தத்துவம் என்ன கண்டுபிடிப்புன்னு பாக்குறாங்க மீனா. சரி இப்ப சொல்லு, நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு செந்தில் கேட்க, இப்போதைக்கு நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், வாங்கிட்டு வந்த மாவை மட்டும் பாத்திரத்துல கொட்டி வைங்க, அது மட்டும் போதும், அப்புறமா பாத்துக்கலாங்கிறாங்க மீனா. மாவா, என்ன மாவு அப்படின்னு செந்தில் கேட்க, மீனா திடுக்குன்னு பாக்குறாங்க. அவர் முகத்தை ஏற இறங்க ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த பக்கம் பார்க்க, அப்பதான் செந்திலுக்கு ஞாபகமே வருது. ஷோ, மாவு வாங்கிட்டு வர சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தல்ல, சாரி மீனா மறந்துட்டேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, மளிகை பொருள் காய்கறி எல்லாமே எங்க அப்பாவே வாங்கிட்டு வந்துட்டாங்க, மாவு மட்டும்தான் கிடைக்கல, அதை மட்டும் தானேங்க உங்களை வாங்கிட்டு வர சொன்னேன், இப்படி அதையும் மறந்துட்டு வந்து நிக்கிறீங்களே அப்படின்னு மீனா சொல்ல, சாரி மீனா, மாவு இல்லாம தோசை சுட முடியாதா அப்படின்னு செந்தில் கேட்க, மீனா அவங்கள முறைச்சிட்டு இருக்காங்க. சாரி சாரி, நான் போய் உடனே மாவு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு செந்தில் வெளியே போக, என்ன மனுஷனும் நீ எல்லான்ற மாதிரி மீனா பாக்குறாங்க. அவங்க சட்னி அரைச்சிட்டு இருக்க அவர் மாவு பாக்கெட்டோட வர்றாரு. மீனா, மாவு வாங்கிட்டேன், கூடவே பாலும் வாங்கிட்டேன், இந்தா அப்படின்னு நீட்டை பார்த்துட்டு அங்க வச்சுடுங்கிறாங்க மீனா. சரி மீனா, எனக்கு பசிக்குது, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரட்டுமா இல்லை ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு செந்தில் கேட்க, இல்லை இல்லை நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்கங்கிறாங்க மீனா. நான் அதுக்குள்ள தோசையை ஊற்றி வைக்கிறேன்னு சொல்ல, ஆ சரின்னு உள்ளர போறாரு செந்தில். அவர் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு திரும்பி வந்து பார்க்க, மீனா தோசைக்கல்ல கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னாச்சு மீனான்னு கேட்க, கொஞ்சம் சங்கடமா திரும்பி பார்த்து, மாவு பிரச்சனையா இல்ல தோசைக்கல்லு பிரச்சனையான்னு தெரியலங்க, இல்ல ஏன் பிரச்சனையான்னு தெரியல, கல்லுல தோசை ஒழுங்காவே வரமாட்டேங்குது, அப்படியே வந்தாலும் இப்படிதான் வருது அப்படின்னு அண்டார்டிகா கான்டினென்ட் மாதிரி ஒரு பீஸை காமிக்கிறாங்க மீனா. அதை கையில வாங்கி இப்படி இப்படின்னு திருப்பி பார்த்துட்டு, இது தோசையா அப்படின்னு கையில வாங்குற செந்தில், என்ன அப்பளம் மாதிரி நொறுங்குது அப்படின்னு அவரு திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்க, மீனா அடுத்த தோசை ஊத்துறாங்க. கல்லில் ஊத்தின மாவெல்லாம் கரண்டியோடைய ஒட்டிக்கிட்டு வந்துடுது, இதுவும் சரியா வர்ற மாதிரி தெரியலங்கன்னு சங்கடமா சொல்றாங்க. கடுப்பாகி அவங்க அப்படியே வச்சுட்டு, ஆமா இன்னைக்கு என்ன கிழமைங்கிறாங்க. புதன்கிழமைன்னு செந்தில் சொல்ல, புதன்கிழமையா, அப்ப அத்தை இன்னைக்கு மீன் குழம்பு வச்சிருப்பாங்க, விரால் மீன் குழம்பும் சுட சுட சோறும், நினைக்கும் போதே சாப்பிடலான்னு தோணுது அப்படின்னு மீனா சொல்ல, வலையை விரிக்கிறா, வாலண்டியரா போய் மாட்டிடாத செந்தில் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கும் அங்க இருந்தா நல்ல சோறு சாப்பிடலான்னு தோணுதா அப்படின்னு மீனா ஏக்கமா கேட்க, ஏன் நீ சமைக்கிற சாப்பாட்டுக்கு என்ன குறைச்சலாமா அப்படின்னு செந்தில் கேட்க, அப்படியா செந்தில், மீனா ஏதாவது சமைச்சிருக்காங்களா அப்படின்னு நம்மளால கேட்காம இருக்க முடியல. இதோ பாருங்க இப்படி தோசையை நான் வேற பிச்சு பிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல, அது நீ புருஷனுக்கு இந்த தோசையை கூட பிக்க கூடாது, அந்த கஷ்டத்தை கூட கொடுக்க கூடாதுன்னு அம்பிட்டு அழகா தோசையை ஊத்தி கொடுக்குற, அதுல என்ன தப்பு இருக்கு, குடு நான் சாப்பிட்டுக்கிறேன், எப்படி இப்ப சாப்பிடுறேன்னு பாரு அப்படின்னு தட்டை எடுக்கிறவர், இங்க பாரு ஈஸியா ஒரு பீஸ் வந்துருச்சு பாத்தியா, அப்படியே சாப்பிடலாம் அப்படின்னு வாயில போட முகம் விளக்கெண்ண குடிச்ச மாதிரி ஆகுது. சே, நம்மளோட ராஜ தந்திரங்கள்லாம் வீணா போயிட்டு இருக்கேன்னு பாக்குறாங்க மீனா. அவரோட முகத்தை பார்த்துக்கிட்டே நல்லா இல்லதானேன்னு ரொம்ப பாவமா கேக்குறாங்க மீனா. நல்லா இல்லையா, யாரு சொன்னது, அருமையா இருக்குது,
இங்க பாரு, மல்லிகைப்பூ இட்லி மாதிரி குள குள குளான்னு இருக்குது, சூப்பரா இருக்கு அப்படின்னு செந்தில் அதையும் விடுவேனான்னு சாப்பிட்டுட்டு இருக்க. ஐயோ பாவம்னு பார்த்துட்டு இருக்காங்க மீனா. நைட் ஆகுது. வேல் ஸ்வீட்ல குமரவேலும் சுகன்யாவும் சோஃபால உட்காந்து கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பாட்டி இன்னும் நார்மலுக்கு வரவே இல்லை. மக திட்டினதையே நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. உன்னை எல்லாம் அம்மான்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. இனிமே நான் கனவுல கூட உங்க குடும்பத்தோட சேரணும்னு நினைக்கவே மாட்டேன். உங்க யார் மூஞ்சிலையும் நான் முழிக்கவே மாட்டேன். இனிமே என் வாயால கூட உன்னை அம்மான்னு கூப்பிடவே மாட்டேன் அப்படின்னு கோமதி சொன்னதெல்லாம் அவங்க மனசுல அலை மாதிரி வந்து அடிச்சு போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நினைச்சிட்டு அழுதுட்டே உட்கார்ந்துருக்காங்க. குமார் இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு சுகன்யா கேட்டுட்டு இருக்க. சக்திவேல் அங்க வர்றாரு. அப்பா அப்படின்னு நிமிந்து பார்த்துட்டு மறுபடி வேலையை பாக்குறாரு குமரவேல். வந்து உட்கார்ற சக்திவேல் ஆத்தா எங்கன்னு கேக்குறாரு. அத்தைக்கு தலைவலி, அதான் அவங்க ரூம்ல படுத்திருக்காங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல, என்ன கணக்கு பார்த்துட்டு இருக்கீங்கிறாரு சக்திவேல். நம்ம கடையோட கணக்கை தான்ப்பா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு குமரவேல் சொல்ல, அப்படின்னு பெருமையா பாக்குறாரு சக்திவேல். சுகன்யா ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்க. குமரவேல் அதை கால்குலேட்டர்ல போட்டுட்டு இருக்க. சக்திவேல் ரொம்பவே ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. சித்தி, அந்த 2000 ரூபாயை விட்டுருக்கீங்க பாருங்க, அதை நோட் பண்ணுங்கன்னு குமரவேல் சொல்ல, ஓ அதான் கணக்கு இடிச்சுதா அப்படின்னு சுகன்யா முகம் தெளிஞ்சு சொல்றாங்க. ஆமா ஆமா அப்படின்னு குமரவேல் சொல்ல, அடா அடாடா எல்லாம் எவ்வளோ பொறுப்பா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சக்திவேல் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க. உள்ளர பாட்டி இது எதையும் கண்டுக்காம ஃபீலிங்கா தான் உட்கார்ந்துருக்காங்க. எவ்வளவு வந்திருக்கு பாருங்க வியாபாரம் இன்னைக்கு, அமோகமா இருக்குன்றாரு குமரவேல். சிரிக்கிற சுகன்யா, நேத்து ஆனதை விட இன்னைக்கு 1.5 மடங்கு அதிகமா ஆயிருக்கு மாமா அப்படின்னு சொல்ல, அவரும் சந்தோஷமா சிரிச்சுட்டு சூப்பர் வாங்குறாரு. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கி வச்ச சரக்கு ஒரு வாரத்துக்கு கூட வராது, காலி ஆயிடுங்கிறாங்க சுகன்யா. காலியானா என்னம்மா, அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற, வேணும்னா வாங்கிக்க போறோம் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, ஏற்கனவே வாங்கினதை விட டபுளா வாங்கணுமாமா அப்படிங்கிறாங்க சுகன்யா. ஏமா அதை பத்தியெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத, தேவையான லிஸ்ட குமார் கிட்ட கொடு, என்ன வேணுமோ அதை வாங்கி கொண்டு வந்து இறக்கிடுவான் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, சரின்னு ரொம்ப சந்தோஷமா தலையாட்டுறாங்க சுகன்யா. இப்படி ஆளாளுக்கு ஒரு வேலை இருந்தாதான் தேவையில்லாத அடுத்தவங்க பிரச்சனை இழுக்காம இருப்பாங்க. என்னதான் சித்தப்பாவா இருந்தாலும் தனியா கடை ஆரம்பிச்சு எப்படி நடத்த போறான்னு ஒரு மாதிரியா இருந்தது. ஆனா இப்ப கணக்கு வழக்கு பார்க்கும்போது எனக்கு அந்த பயம் போயிடுச்சுப்பாங்கிறாரு குமரவேல். சிரிக்கிற சக்திவேல், டேய் உன் சித்தப்பனுக்கு எப்பவுமே கொஞ்சம் சாமர்த்தியம் கம்மிடா, ஆனா இந்த புள்ள அப்படி கிடையாதுடா. சுகன்யா கூட இருக்கிற வரைக்கும் நாம பயப்பட தேவையில்லை அப்படின்னு சக்திவேல் சொல்ல, சுகன்யா சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க. அப்படின்னு குமரவேலன் தலையை ஆட்டிட்டு இருக்காரு. நல்ல வேலையா என் தம்பிக்கு உன்னை கட்டி வச்சேம்மா, இல்லனா அந்த பரதேசி பாண்டியை எதையாவது உன்னை தலையில கட்டி வச்சு அங்கேயே அவனை அடிமையாக்கி வச்சிருப்பான் அப்படிங்கிற சக்திவேல் சிரிக்க, சுகன்யாவும் ரொம்ப பெருமையும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. உன்னைய கட்டி வச்சதால அவனுக்கு புத்தி வந்துருச்சு, இன்னைக்கு தனியா கடை வச்சுட்டான்ல அப்படின்னு சக்திவேல் சொல்ல, அப்பா சித்தி கடையில ஒரு புது டெக்னிக்கை யூஸ் பண்ணி வியாபாரம் பண்றாங்க அப்படின்னு குமரவேல் சொல்ல, அப்படியா, என்ன டெக்னிக் அது அப்படிங்கிற சக்திவேல், என்ன டெக்னிக் அதுன்னு கேக்குறாரு சுகன்யாட்ட. அது வேற ஒண்ணும் இல்ல மாமா, உங்க தம்பி முகத்தை பார்த்து நிறைய பேர் கடைக்கு வர்றாங்க அப்படின்னு சுகன்யா ஆரம்பிக்க, பாட்டியும் கொஞ்சம் கவனமா இதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நான் இது பாண்டியன் ஸ்டோர்ஸோட இன்னொரு பிரான்ச்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சுகன்யா சொல்ல, சக்திவேலுக்கு சப்புன்னு ஆயிடுது. ஏமா அது நம்ம ஆரம்பிச்சு வச்ச கடை, அந்த பரதேசி பைய பேரை எதுக்குமா சொல்லணும் அப்படின்னு சக்திவேல் கேட்க, நமக்கு பிடிக்குதோ இல்லையோ பாண்டியன்னு நியாயமா பிசினஸ் பண்ணுவாங்கன்னு நல்ல பேரை சம்பாரிச்சு வச்சிருக்காங்க, அதை யூஸ் பண்ணிக்கலான்னு தான் நான் நம்ம கடையை அவரோட பிரான்ச்னு சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்னு கூறுகிட்ட சுகன்யா சொல்லிட்டு இருக்க. சக்திவேல் டக்குன்னு இன்ட்ரெஸ்ட் இல்லாம பாத்துட்டு இருக்காரு. ஆனா பாட்டி கொஞ்சம் கவனமா கேட்டு பாத்துட்டு இருக்காங்க. அதை எல்லாரும் நம்பிட்டாங்க மாமா அப்படின்னு சுகன்யா சொல்ல, எதையோ யோசிக்கிறவரு, ஓ நீ அப்படி வர்ற அப்படிங்கிற சக்திவேல், டேய் ஓ சித்தி பயங்கரமான ஆளுதாங்கிறாரு. குமரவேலன் சிரிச்சிட்டு இருக்க, ஏமா இதெல்லாம் தப்பு, இப்படிலாம் பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு என் தம்பி சொல்லியிருப்பானே அப்படின்னு சக்திவேல் கேட்க, ஒரு பெருமூச்சு விடுற சுகன்யா, சொன்னாரு ஆனா நான் கேட்கறதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல, சூப்பர்னு சந்தோஷமா சிரிக்கிறாரு சக்திவேல். ஏம்மா நல்லவனாவே வாழ்ந்து அவன் என்னத்தமா சாதிக்க போறான், ஆமா நம்ம கொடை திறந்ததால பாண்டியனுக்கு கஷ்டம் ஆயிருக்கும்ல அப்படின்னு சக்திவேல் கேட்க, கண்டிப்பா ஆயிருக்கும் மாமா அப்படின்னு சுகன்யா சொல்ல, சந்தோஷமா சிரிக்கிறாரு சக்திவேல். முன்னாடி ஆனதுக்கு பாதிக்கு பாதி தான் வியாபாரம் நடக்கும் அப்படின்னு சுகன்யா சொல்ல, சக்திவேலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இன்னும் கொஞ்ச நாள் ஆனா அது கூட ஆகக்கூடாது,
அவன் கடைக்கு எறும்பு கூட போக கூடாது. அவன் கடைக்கு கஸ்டமர் வராம வாங்கின சரக்குக்கெல்லாம் பணம் கொடுக்க முடியாம அவன் கஷ்டப்பட்டு அவஸ்தைப்பட்டு கடையை இழுத்து மூடிட்டு நடுத்தெருவுல நிக்கணும். அதுதான் என் 30 வருஷ ஆசை அப்படிங்கிற சக்திவேல். டேய், நீ இதெல்லாம் பக்கத்துல இருந்து பாத்துக்கடாங்கிறாரு குமரவேல் கிட்ட. அந்த குட்டிச்சாத்தான் குமரவேலும் சரிங்கப்பான்னு சொல்லிட்டு இருக்க அங்க பழனி வர்றாரு. வாங்க சித்தப்பா அப்படின்னு குமரவேல் கூப்பிட, வாங்க காந்திமதி ஸ்டோர்ஸ் முதலாளி அப்படின்னு சக்திவேலும் கூப்பிட பேசாம உட்கார்றாரு பழனிவேல். இன்னைக்கு கடையில நல்ல வியாபாரமாமே அப்படின்னு அவரு கேட்க, ஆமாண்ணே, ஓரளவுக்கு நல்ல வியாபாரம் அப்படின்னு பழனி சொல்ல, அடேங்கப்பா இவனே சொல்லிட்டான் அப்படின்னு சரிடான்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு சக்திவேல். கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நீ தனியா தொழில் பண்ணி அதுல லாபம் சம்பாதிச்சு நீயும் ஒரு மனுஷனா இந்த சமுதாயத்துல ஒரு மனுஷனா இருக்கப்போ அதை கேக்குறப்ப பாக்குறப்ப சந்தோஷமா இருக்குடா அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க உள்ள இருந்த பாட்டி இதெல்லாம் கேட்டுக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க. பழனிவேலும் ஒரு மாதிரி கஷ்டமோடு தான் உட்கார்ந்துருக்காரு. பழனின்னு கூப்பிட ஆன நிமிந்து பாக்குறாரு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன உதவி கேட்டாலும் எவ்வளவு பணம் கேட்டாலும் நானும் அண்ணனும் தட்டாம பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு அவரு சொல்ல, சரின்னு பொதுவா தலையாட்டி வைக்கிறாரு பழனி. சந்தோஷத்துல அவருக்கு சிரிப்பு குறையவே இல்லை. ஏமா அப்புறம் இந்த டோர் டெலிவரியை சீக்கிரமா ஆரம்பிச்சிருங்கம்மா, இப்ப அதுதானே ஃபேமஸா போயிட்டு இருக்குங்கிறாரு சக்திவேல். சரிங்க மாமா பண்ணிடலாம் அப்படின்னு சுகன்யா சொல்ல, சரியாடான்னு பழனிக்கிட்ட கேக்குறாரு. அவரு அப்படின்னு திருன்னு பார்த்துட்டு இருக்க, டேய் நீ எல்லாம் போய் கொடுக்க கூடாது, ஆளை போட்டு பண்ணுங்க, கெத்தா இருக்கணும் முதலாளி மாதிரி அப்படின்னு சக்திவேல் சொல்ல, அப்படின்னு அதுக்கும் தலையை மட்டும் ஆட்டிட்டு இருக்காரு. சக்திவேல் சந்தோஷமா சிரிக்க குமரவேல் சுகன்யான்னு எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அவங்க அம்மா உள்ளர கலங்கி போய் உட்கார்ந்துருக்க இவர் எதையோ பறிகொடுத்த மாதிரியே உட்கார்ந்துருக்காரு பழனிவேல். கதிரும் ராஜியும் திண்ணையில உட்கார்ந்துருக்காங்க. ராஜி வறுத்த கடலையை தேய்ச்சி அதோட மேல் தோலை ஊதிட்டு இந்தா அப்படின்னு கொடுக்க கதிர் வாங்கி வாயில போட்டுக்கிட்டு, நான் என்ன சின்ன குழந்தையா, எனக்கு கடலையை உரிச்சு சாப்பிட தெரியாதாங்கிறாரு. சாப்பிடு அப்படிங்கிற ராஜி ஒரு பார்வை பார்த்துட்டு, அப்புறம் ஹாஸ்பிட்டல் ட்ரிப் எல்லாம் எப்படி போச்சுன்னு கேக்குறாங்க. நல்லா போச்சேங்கிறாரு அவரு. ஆமா அவங்க பேர் என்னன்னு ராஜி கேட்க, நீ யார பத்தி கேக்குறேங்கிறாரு கதிர். காலையில டிராவல்ஸ்க்கு வந்தாங்களே அவங்கள கேட்டேங்கிறாங்க ராஜி. அவங்க பேரு சுஷ்மிதா அப்படின்னு கதிர் சொல்ல, ஓ சுஷ்மிதா அப்படின்னு ராஜி கொஞ்சம் நக்கலா சொல்லி பாக்குறாங்க. நல்ல பேர் இல்ல அப்படின்னு கதிர் கேட்க, ஆமாமா ரொம்ப நல்ல பேரு அப்படின்னு எரிச்சல மறைச்சிட்டு சொல்றாங்க ராஜி. பேரு நான் இப்படி மாடர்னா வைக்கணும், அதை விட்டுட்டு பேரை வைக்கிறாங்க பாரு, நாகேஸ்வரி, புவனேஸ்வரி, ராஜேஸ்வரின்னு அப்படின்னு கதிர் நக்கலா சொல்லிட்டு இருக்க. இங்க ராஜி ரைஸ் ஆயிட்டு இருக்காங்க. அவங்க முறைக்கிறத பார்த்துட்டு அப்படியே சாதாரணமா சொல்லிட்டு திரும்புற கதிர், நல்ல பேர் தான் நல்ல பேர் தான், என்ன கொஞ்சம் லென்த்தா பழைய பேரா இருக்கு அப்படின்னு கதிர் சொல்ல, ஆமாமா ராஜேஸ்வரி பழைய பேரு, கதிரவன்கிறது ரொம்ப புது பேரு, பா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான பேருன்னு பாரு அப்படின்னு ராஜியும் பதிலுக்கு செம்மையா செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. கதிர் சிரிச்சிட்டு, ஆனா ஏன் தான் டிராவல்ஸுக்கு வர்ற கஸ்டமர் மேலெல்லாம் கடுப்பாகிறியோ தெரில அப்படின்னு அவர் சொல்ல, நான் யார் மேலேயும் கடுப்பெல்லாம் ஆகல, வர்றவங்க இளம் பெண்களா இருந்தா லைட்டா கடுப்பாகும் அப்படின்னு ராஜி சொல்ல, ஓஹோஹோ ஆகும் அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க. இந்தா அப்படின்னு கடலையை கொடுக்குறாங்க ராஜி. அப்போ புல்லட் சவுண்ட் வருது. ராஜி பார்க்க அவங்க அப்பா வந்து வண்டியை நிறுத்த ராஜி எழுந்து நின்னுக்கிறாங்க. அவரு போன்ல பேசிக்கிட்டே வர்றாரு. சொல்லுங்க, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், சொல்லுங்க, இன்னும் 5 நிமிஷத்துல பக்கத்து இடத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு போன்ல பேசிக்கிட்டே போறாரு அவரு. பாத்தியா வண்டியை நிறுத்துற இடத்த அப்படின்னு ராஜி சொல்ல, அதான் 5 நிமிஷத்துல வண்டியை எடுத்துடுறேன்னு போன்ல சொன்னாரு, உடனே எடுக்கணும்னு கூட அங்க நிறுத்தி இருக்கலாம்ல அப்படின்னு கதிர் கேக்குறாரு. இல்ல எங்க அப்பாவுக்கு திமிர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, வேணும்னே தான் நிறுத்திருப்பாரு அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வண்டிய இவங்க நின்ன இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்துல நிறுத்திட்டு போனதுல ராஜி இப்படி சொல்லிட்டு இருக்க. என்ன இன்னைக்கு எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆயிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு கதிர். நம்ம வீட்ல இருந்து யாராவது இங்க வண்டியை நிறுத்தி இருந்தா அந்த வீட்ல இருந்து ஒரு கலவரமே பண்ணி இருக்க மாட்டாங்க அப்படின்னு ராஜி சொல்ல, நடந்திருக்கும் தாங்கிறாரு கதிர். கலவரம் பண்றது அவங்க குணம், பொறுமையா இருக்கிறது நம்ம குணங்கிறாரு கதிர். அப்படிலாம் எல்லாத்துக்கும் பொறுமையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு ராஜி எழுந்து போக, ஏய் எங்க போறேன்னு கேட்டுட்டு இருக்காரு கதிர். ஏய் ராஜின்னு அவரு கூப்பிட்டு இருக்கவே போன ராஜி அவங்க அப்பாவோட வண்டிய அப்படியே புடிச்சு கீழே சாச்சு விட்டுடுறாங்க. ஏய் என்ன கீழே தள்ளி விட்டுட்ட, ஏய் ராஜி என்ன பண்றேன்னு கதிர் பதறிக்கிட்டு ஓடி வர்றாரு. அடி பாவி, நீ இவ்வளவு பெரிய சண்டைக்காரியாடி, அவங்க அத்தனை பேரை விட நீதான் பெரிய சண்டைக்காரியா இருப்ப போல இருக்கே அப்படின்னு கதிர் பதறிக்கிட்டு இருக்க.
ராஜி வண்டியை தள்ளி விட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து திண்ணையில உட்காந்துக்கிறாங்க. ஏய் என்ன பண்ற நீ? எதுக்கு இப்ப பைக்கை தள்ளி விட்டேன்னு கேக்குறாரு கதிர். கோவங்கிறாங்க ராஜி. யார் மேலன்னு கதிர் கேட்க, யார் மேல? அப்பா மேலதாங்கிறாங்க ராஜி. ஷோ, அப்படி என்ன கோவம் உங்க அப்பா மேல அப்படின்னு கதிர் கேட்க, இரு சொல்றேன். சும்மா இருந்த சித்தப்பாவை பிரைன் வாஷ் பண்ணி அவங்க பக்கம் இழுத்தாங்கல்ல, அந்த கோவம். அப்புறம் நீ எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணனன்னு சொன்னப்ப கூட உன்னையும் என்னையும் நம்ம வீட்டையும் புரிஞ்சுக்காம இருக்காருல்ல, அந்த கோவம். ஒரு நாள் வந்து என்னை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, நான் வரமாட்டேன்னு சொன்னதும் அப்படியே என்னை கண்டுக்காம விட்டுட்டாங்கல்ல, அந்த கோவம். அப்புறம் அவங்க பேச்ச கேட்காம நான் கல்யாணம் பண்ணினேனே, அதை தவிர நான் எந்த தப்புமே பண்ணதில்ல. ஆனா எங்க அண்ணன் பண்றது பூராமே தப்பு தான். ஆனா அவனை மட்டும் நல்லா நடத்திட்டு என்ன மட்டும் மட்டமா நடத்துறாங்கல்ல, அந்த கோவம். அப்புறம் அப்படின்னு ராஜி லிஸ்ட்டை நீட்டிக்கிட்டே போக, இதோ வந்துட்டேன், புறப்பட்டாச்சு அப்படின்னு போன்ல பேசிக்கிட்டே முத்துவேல் வெளியில வர்றாரு. அதுவரையிலும் வீரவசனம் பேசிட்டு இருந்த ராஜி அப்படியே திக்குன்னு பாக்குறாங்க. அவங்க கண்ணில் பயம் பளிர்னு தெரியுது. அதுவரையிலும் ஸ்டைலா திமிரா உட்கார்ந்து இருந்த ராஜி மெதுவா திண்ணையை விட்டு இறங்குறாங்க. என்ன இவ்வளவு நேரம் இல்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருந்த, இப்ப இப்படி பம்மிட்டு இருக்கன்ற மாதிரி கதிர் பாக்குறாரு. அங்கதான் வந்துட்டு இருக்கேன், அமௌண்ட் எல்லாம் ரெடியா இருக்குல்ல அப்படின்னு அவரு கேட்டுட்டு இருக்க. என்னமோ வீர வசனமெல்லாம் பேசிட்டு இருந்த, இப்ப அப்பாவை பார்த்த உடனே பம்முற, என்ன அவ்வளவுதானா, பேசுமா பேசு அப்படின்னு வந்துட்டு இருக்க ராஜியோட அப்பாவையே பார்த்துக்கிட்டு கதிர் சொல்லிட்டு திரும்பி பார்க்க, ராஜி அவ்வளவுதான் அங்க இருந்து அப்பீட் ஆயிடுறாங்க. அடி பாவி அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க, இதோ கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் அப்படிங்கிற முத்துவேல் கீழே கிடக்குற வண்டியை பார்த்துட்டு, வைங்க கூப்பிடுறேன்னு போனை வைக்கிறாரு. வண்டியை பாக்குறவரு கதிரை ஒரு பார்வை பார்த்துட்டு, எவன்டா என் வண்டியை தள்ளி விட்டது அப்படின்னு கேட்க, நைசா கதிர் உள்ளர பாக்குறாரு. தைரியம் தான் நேரா சண்டைக்கு வரணும், சின்ன புள்ளத்தனமா ஏதாவது பண்ணிக்கிட்டு அறிவில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரு போனை பாக்கெட்ல போட்டுட்டு வண்டியை நிமித்துறாரு. கதிர் என்ன சொல்றதுன்னு தெரியாம சங்கடமா நின்னுட்டு இருக்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு முத்துவேல். வண்டி போற சத்தம் கேட்டுட்டு ராஜு நைசா கதவு திறந்துட்டு எட்டி பாக்குறாங்க. அப்பா வண்டி இல்ல, அப்பா போயிட்டாரு அப்படின்னு அவரு நிம்மதி பெருமூச்சு விட, ஏய் என்னது இது, அப்படியே போட்டனா அப்படின்னு கதிர் கைய ஓங்கிட்டு இருக்காரு. ராஜி கொஞ்சம் பயந்துகிட்டு ஒரு கதவு வழியா பார்க்க இன்னொரு கதவும் திறக்குது. ராஜி மெதுவா திரும்பி பார்க்க கதிரை எட்டி பாக்குறாரு. சரவணன் நிக்கிறாரு. ஓங்கின கைய கதிர் அப்படியே மெதுவா அப்படியே விரல மூடி நைஸா கீழே இழுத்துக்கிறாரு. என்னடா ரெண்டு பேரும் கண்ணாமூச்சி விளையாடிக்கிட்டு இருந்தீங்களா, நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ அப்படின்னு சரவணன் கேட்க, ராஜி கொஞ்சம் வெக்கத்தோட்டு நெளிஞ்சிட்டு, இல்ல மாமா அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு சமாளிக்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க உள்ளர ஓடிட, ஏய் அப்படின்னு கதிர் கடுப்பா பார்த்துட்டு இருக்காரு. சரவணன் கதிர்கிட்ட வர, என்னன்னு தூங்கலையான்னு கேக்குறாரு அவரு. இல்லடா தூக்கம் வரல அப்படின்னு சரவணன் சொல்ல, ஏன்னு கேக்குறாரு கதிர். அதுக்கெல்லாம் ஏதாவது காரணம் இருக்குமாடா, தூக்கம் வரல அவ்வளவுதாங்கிறாரு சரவணன். ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, எப்ப கேட்டாலும் தூக்கம் வரலன்னே சொல்றியேன்னு அப்படின்னு கதிர் கேட்டுட்டு இருக்க, சரவணன் எங்கேயோ வெறிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அது சரியில்லைண்ணே அப்படிங்கிற கதிர் சரவணனோட கண்ணையும் முகத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு. அண்ணே உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கதிர் கேட்க, எதையோ நினைச்சிட்டு இருந்த சரவணன் திடுக்குன்னு திரும்பி, நான் நல்லா தாண்டா இருக்கேங்கிறாரு. சரி உன் டிராவல்ஸ் எல்லாம் எப்படி போகுதுன்னு டக்குன்னு பேச்சு மாத்துறாரு. அதெல்லாம் நல்லா தான் போகுதுன்னு கதிர் சொல்ல, டேய் டிராவல்ஸ்ல ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு சரியா அப்படின்னு சரவணன் சொல்ல, அதெல்லாம் வேணாண்ணே நானே பாத்துக்கிறேங்கிறாரு கதிர். அது சரி நம்ம கடையில வியாபாரம்லாம் எப்படி போகுது அப்படின்னு கதிர் கேட்க, அதெல்லாம் ஒரு குறையும் இல்லாம நல்லா தான் போகுது அப்படின்னு சரவணன் சொல்றாரு. அப்பா எப்படி இருக்காருன்னு அப்படின்னு கதிர் கேட்க, அவருக்கு என்ன அதெல்லாம் நல்லா இருக்காரு அப்படின்னு ஏதோ பதில் சொல்லணுமேனு சொல்லிட்டு இருக்காரு சரவணன். சரி நீ சொல்லு உனக்கு என்னென்ன பிரச்சனைங்கிறாரு கதிர். டேய் எத்தனை முறைடா சொல்றது, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லடா, நான் நல்லா தான் இருக்கேங்கிறாரு சரவணன். நீ சொல்றது எனக்கு ஒன்றும் சரியா படலண்ணே, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி எங்கேயோ பாக்குறாரு கதிர். நான் இன்னைக்கு பேப்பர்ல ஒரு விஷயம் படிச்சேன்னு கதிர் சொல்ல, என்ன விஷயம் படிச்சேங்கிறாரு சரவணன். இப்போ நம்ம மனசுல பாரம் இருக்குன்னு வச்சுக்கியோ ஏன் அப்படின்னு கதிர் சொல்ல, சரின்னு பாக்குறாரு அவரு. அதை நம்ம யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணுமா, வெளியே சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த பாரம் பாதியா குறைஞ்சிடுமா அப்படின்னு கதிர் சொல்ல, சொல்லுங்கிற மாதிரி பாக்குறாரு சரவணன். அதை சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சிருந்தா அதே பாரம் டபுளா கூடிடுமா அப்படின்னு கதிர் மெதுவா பிட்ட போட்டுட்டு இருக்க, புரியாத சரவணன் சரி என்னடான்னு கேட்டுட்டு இருக்காரு. அண்ணே எதுவா இருந்தாலும் நம்பி என்கிட்ட சொல்லலாம் இல்லண்ணே அப்படின்னு கதிர் கேட்க, அது எனக்கு தெரியும்டா, ஆனா ஒன்னும் இல்லையே, இருந்தா தானே சொல்றதுக்கு
அப்படின்னு சரவணன் சொல்ல, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னேங்கிறாரு கதிர். எனக்கே என்ன நினைச்சா கவலையா தான் இருக்கு, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சரவணன் சொல்ல, கதிர் என்ன சொல்றதுன்னு தெரியாம பாக்குறாரு. டேய் கதிர், என்ன உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா பிரச்சனை இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்கல்ல. பிரச்சனை இருக்கதாண்டா செய்யுது, எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா என்ன, அதை சொல்லக்கூடிய இடத்துல நான் இப்ப இல்ல அப்படின்னு சரவணன் சொல்ல, அண்ணனைய பார்த்துட்டு இருக்க கதிர் ஏன்னு கேக்குறாரு. டேய் அதெல்லாம் அப்படிதான்டா, நாம ஏமாளியா இருக்கோம், எல்லாரும் சேர்ந்து நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரிய வரும்போது ஒரு வலி வரும் பாரு. அந்த வலியை வெளியே சொல்லவும் முடியாது, மனசுக்குள்ள வச்சுக்கவும் முடியாது. அது ஒரு மாதிரி நரக வேதனைடா அப்படின்னு சரவணன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க. யாருன்னு ஏமாத்தினா உன்ன சொல்லு, தூக்கிடலாங்கிறாரு கதிர். சரவணன் விரக்தியா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்க. அண்ணே நீ என்ன ரொம்ப குழப்பறனே, இப்ப நீ என்னன்னு சொல்லுங்கிறாரு கதிர். டேய் அப்படின்னா நான் எந்த அளவுக்கு குழம்பி போயிருப்பேன்னு நினைச்சு பாரு. நான் சந்தோஷமாவே இல்லடா, சுத்தமா சந்தோஷமாவே இல்ல அப்படின்னு சரவணன் நொந்து போய் சொல்ல, கதிர் ஆறுதல அண்ணன் அவர் தோல்ல கைய வைக்கிறாரு. அண்ணே என்னன்னு அப்படின்னு கதிர் கேட்க, அவர் கையை எடுத்து விட்டுட்டு, உனக்கு யோசிக்க 1000 விஷயம் இருக்கும்டா, அதோடு சேர்த்து என்ன பத்தி வேற நீ யோசிச்சுக்கிட்டு இருக்காத. முடிவே இல்லாத கதைன்னு எதுவுமே இருக்காதுல்ல, ஏன் கதைக்கும் ஒரு முடிவு வரும், பாத்துக்கலாம் அப்படிங்கிற சரவணன் அங்கிருந்து உள்ளர போயிட, கதிர் அவரையே குழப்பமும் யோசனையுமா பார்த்துட்டு நிக்கிறாரு. குவார்டர்ஸ்ல மீனா காலையில எழுந்து பால் காய்ச்சிட்டு இருக்காங்க. செந்தில் இன்னும் கவுந்தடிச்சு தூங்கிட்டு தான் இருக்காரு. பாலை காய வச்சுட்டு இந்த பக்கம் அவங்க உருளைக்கிழங்கு எடுத்துட்டு இருக்க. பால் ரெடி ஆயிடுச்சான்னு பாக்குறாங்க. ஐயோ பால் திரிஞ்சு போச்சே அப்படிங்கிற மீனா தூங்கிக்கிட்டு இருக்க செந்தில் கிட்ட வந்து, ஏங்க ஏங்க எழுந்துறீங்க, என்னங்க எழுந்துறீங்க அப்படின்னு எழுப்பி விட, அவரு கண்ணை தொடச்சிக்கிட்டு, என்ன மீனா அப்படின்னு மெதுவா எழுந்து உட்கார்றவரு, ஏய் மணி 6:15 தானே ஆகுது, அதுக்குள்ள ஏன் என்னை எழுப்பி விட்டுட்ட அப்படின்னு செந்தில் தூக்க கலக்கத்துல கேட்க, கடைக்கு போகணுங்கிறாங்க மீனா. கடைக்கா எதுக்குங்கிறாரு. பால் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு மீனா சொல்ல, அதுதான் நேத்தே வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் இல்லைங்கிறாரு செந்தில். அது பால் காய்ச்சும் போது திரிஞ்சிருச்சு அப்படின்னு மீனா சொல்ல, கொஞ்சம் கவனமா காய்ச்சி இருக்கலாம்ல மீனாங்கிறாரு செந்தில். காய்ச்சறதுல என்னப்பா கவனம் இருக்கு, நமக்கே ஒன்றும் புரியல அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க. நான் கவனமா தான் காய்ச்சினேன், பால் கெட்டு போச்சு அப்படின்னு மீனா சொல்ல, அப்ப நான் கெட்டு போன பாலை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன்னு சொல்றியா அப்படின்னு செந்தில் சொல்ல, ஐயோ கடவுளே, நானும் தப்பு பண்ணல, உங்களையும் குறை சொல்லலைங்க. இப்போ உங்களுக்கு காஃபி வேணும்னா பால் வாங்கிட்டு வந்து கொடுங்க, வாங்க முடியுமா முடியாதான்னு கேட்டுட்டு இருக்காங்க மீனா. ஐயோ இவ எங்கிட்ட மாட்டல, நான் தான் இவகிட்ட மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி பாக்குறாரு செந்தில். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.